பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நடுப்பகுதி. அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆம், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மேல் அவர் அன்பாயிருக்கிறார். அவர் சபையின் மேலும் அன்புள்ளவராயிருக்கிறார். தனிப்பட்ட ரீதியிலே ஒருவர் மேலும் அவர் தன்னுடைய கசப்பை வெளிப்படுத்துகிறது இல்லை. எல்லோர் மேலும் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 21 முதல் 23 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனவனோ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்று இங்கே பதிவிட்டிருக்கிறது. 23ஆம் வசனத்திலே இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மையமாய் சொல்லுகிற காரியம் முக்கியமாக தேவன் நம்மேல் அளவு கடந்த அனாதி அன்பு என்ற அடிப்படையிலே நம்மேலே அவர் பிரியமுள்ளவராயிருக்கிறார், அன்புள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மிடத்தில் நான் உன்னிடத்தில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தையை எப்பொழுது எங்கே நாம் கேட்டிருப்போம் என்று சொன்னால், ஒரு காதலன், ஒரு காதலி அல்லது உற்ற நண்பர்கள் இவர்களெல்லாம் இப்படி பேசுவதை நாம் கேட்டிருக்க முடியும். ஆனால் இது எல்லாம் மாம்சத்துக்குரிய ஒரு அன்பு. இந்த அன்பு கடைசி வரையிலும் என்று நாம் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு அது அகாப்பி அன்பு. அப்படி என்றால் அது எப்படி சொல்வது என்றால், எல்லையற்ற அன்பு, அளவிட முடியாத அன்பு. அதை நீளப்படுத்தினதை, அகலப்படுத்தியதை, ஆழப்படுத்தியதை நம்மால் அறிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு இயேசுவினுடைய அன்பு நம்மேல் இருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியம் வலியுறுத்துகிறது. தேவன் நம்மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்களாம். அந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவன் எப்பொழுது எப்படி நம்மிடத்தில் அவர் அன்பு கூறுகிறார், அன்பாய் இருக்கிறார் என்றால், அவருடைய கற்பனைகளை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நாம் முழுவதுமாய் கை கொள்ளுகிற பொழுது தேவன் நம்மேல் அன்பாயிருக்கிறார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்களாம், புரிந்து கொள்வார்களாம், தெரிந்து கொள்வார்களாம். ஆகவே தேவன் அன்பாயிருப்பது, நம்மிடத்தில் அன்பாயிருப்பது என்று சொன்னால், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடந்தால் மற்றவர்கள் அதை அறிந்து கொள்வார்களாம். ஓ, இவர்கள் மேல் தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே இந்த நாளிலே தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையிலே நாம் எவ்வளவாய் மூழ்கி இருக்கிறோமோ, எவ்வளவாய் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறோமோ, எவ்வளவாய் அவைகளை கடைபிடிக்கிறோமோ, அவ்வளவாய் தேவன் நம்மிடத்திலே அவர் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். செபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் நீர் எங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறதை, ஆண்டவரே, எங்களுடைய அருகாமையில் உள்ளவர்கள், உற்றார் உறவினர்கள், எதிராளிகள் முதற்கொண்டு அறிந்து கொள்ளத்தக்கதாக
நாங்கள் உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய வார்த்தையை கைக்கொள்கிறதிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறதிலும் நாங்கள் இருக்கிற பொழுது அவர்களும் இந்த அன்புள்ள தேவன் இப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். சுகமும் பலனும் ஆரோக்கியத்தையும் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், வழி நடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.